கிட்டத்தட்ட 2000 மேடைகளை தொட்டு வருகிறேன். வாலிப பருவத்தில் ஒரே நாளில் 10 இடங்களெல்லாம் நடத்தியதாக குறிப்பிடுத்தப்பட்டு சொல்லியிருக்கிறார்கள். எங்களுடைய நாடகத்தில் ஐயா முத்து போன்று ஸ்கிரிப்ட் அந்த இடத்துல என்ன இருக்குதோ, அந்த காலையில் என்ன எங்கள் செய்தி கிடைக்கிறதோ அப்படியே அதை தெருக்களில் செய்து காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய அணியாக இருந்தோம். அவர்கள் வழிகாட்டுதலாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்ட தலைவராக இருந்தாலும் சரி, ஐயா புறக்கால ஐயா கணேசன், அதே போன்று நமது ஐயா ஜெயக்குமார் போன்றெல்லாம் எங்கள் நாடகத்தில் பணியாற்றிருக்கிறார்கள். எங்களுக்குள்ள அந்த நோக்கம்லாம் தந்தை பெரியாருடைய அந்த சீர்திருத்த கருத்துக்களை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான், வேற எந்த நோக்கமும் கிடையாது. இதுவரையில் கமர்ஷியலாக வணிக ரீதியாக நாங்கள் இன்னும் அந்த வீதி நாடகத்தை நடத்தியதில்லை. அதற்கு நிறைய குழுக்கள் இருக்கிறார்கள். ஏற்றுக்கொண்டபடியே பெரியாருடைய கொள்கையை கொஞ்சமும் சிதறாமல் பாமர மக்கள் இடத்தில் இருக்கக்கூடிய மூடநம்பிக்கை, ஜாதிய பாகுபாடு, இன்னும் ஏற்றத்தாழ்வை ஒழிக்கக்கூடிய அந்த மாதிரி நாடகங்களை முன்னெடுத்து செல்வதற்காக எங்களை இந்த இயக்கத்தில் அர்ப்பணித்துக் கொண்டு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் மேடக நாடகத்தில் நமது ஐயா மாவி முத்து அவர்கள் துணிச்சலாக செய்து கொண்டு வருகிறார். அந்த அழைப்பதில் நீண்ட காலமாக அந்த தொகுப்புகளை பார்க்கிறேனால் அவர் அழைத்திருக்கக்கூடிய விருந்தினர்கள் அனைவரும், அவர் வாங்கியிருக்கக்கூடிய விருதுகள் அனைத்தும் அவர் இந்த நாடக கலை மூலம் மக்களுக்கு ஆற்றிய மிகப்பெரிய பணி மிக சான்றாக அமர்ந்திருக்கிறது. அந்த கலையினுடைய தொடர்ச்சி